கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. நாம் இன்று ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற நாள். தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுங்கள். சென்னையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், நமது ஆசீர்வாதம் டிவி மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்க வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, இங்கு பவுல் பிலிப்பியர் பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகின்றார். இது எந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கிறார்னு அதற்கு முந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தில் இருக்கின்ற அர்த்தம் நமக்கு நன்றாய் புரியும். அதற்கு முந்தின வசனங்களில் பாருங்க, 14வது வசனம். அதாவது பிலிப்பியரை குறித்து, அங்கு பிலிப்பியரில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அவருக்கு வெகுவாய் உதவி செய்திருக்கிறாங்க சுவிசேஷம் பரம்புவதற்கு. நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்காவில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். அதாவது ஊழியத்தை செய்கின்ற பவுலுக்கு விசேஷமாக உதவி செய்யும்படியாக பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அவருக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறாங்க. அவங்க உபத்திரவத்திலையும் உடன்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பாருங்க, மக்கதோனியாவில் இருந்த போதும் சரி, தெசலோனிக்காவில் இருந்த போதும் பவுலுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தங்களால் இயன்ற அளவு பணம் சேகரித்து அனுப்பியிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அதே நேரம் எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாக, தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கின்றேன். இப்படி சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இப்படி நீங்கள் உதவி செய்து கொண்டே இருக்கிறீங்க. என்னுடைய தேவைகளை சந்திப்பதிலே நீங்கள் கவனமாக இருக்கிறீங்க. இப்போ கூட எப்பாப்பிரோதீத்துவின் கையில் கொடுத்து விட்ட அந்த காணிக்கைகளை நான் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டேன். தேவன் உங்களுடைய குறைவையெல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நமக்கும் கூட பல தேவைகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், குறைச்சல்கள் இருக்கலாம். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியா. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை யோசித்து பாருங்க. எல்லாமே அவருக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? எல்லாவற்றையும் அவரே உண்டாக்கி இருக்கின்றார். சகலமும் அவருடையது. அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்மளால் எண்ணி பார்க்கவே முடியாது. நம்ம பார்க்குற அளவுக்கு நம்ம தேவனை ஒரு நாள் அளந்து பார்க்கவே முடியாது. எனவே தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பாராம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. அதாவது கிறிஸ்து இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தி அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் சுதந்தரித்தார், ஜெயித்தார். அதனால் நம்ம தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியே கர்த்தர் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இங்கிலீஷ் பைபிள் அழகாக எழுதியிருக்கின்றது, and my God will meet all your needs according to the riches of his glory in Christ Jesus. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தான் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது இல்லவே இல்லை, இந்த நன்மை கிடைக்கவே கிடைக்காது, இந்த குறைச்சல் மட்டும் நீங்கவே நீங்காது, எங்கள் குடும்பத்தில் வழி வழியாய் வந்து கொண்டிருக்கிற இந்த குறைச்சல்கள் நீங்கவே நீங்காது என்று சொல்லி நீங்கள் முடிவை எடுத்திருப்பீங்க. அது அப்படிப்பட்ட எல்லையில் அப்படி ஒரு தீர்மானத்திற்கு வந்து முடிவே பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் இப்படிப்பட்ட உங்கள் குறைச்சல்களையும் நிறைவாக்க முடியும்.
ஒருவேளை அவங்க குடும்பத்தில் குழந்தை இல்லாத நிலை இருக்கலாம். ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் உங்களுடைய இந்த இல்லாமையை மாற்றுவார். இல்லை உங்களுக்கு எத்தனையோ வருஷமாக நான் வாடகை வீட்டிலையே இருந்துக்கிட்டு இருக்கிறேன், 20 வருஷம் 30 வருஷம் என்று சொல்லி வாடகையிலே இருந்து ரிட்டையர்டாகிவிட்டேன், என்னுடைய அந்திய காலத்தில் நான் ஏதாவது ஒரு சொந்தமான வீட்டில் நான் வாழலாம் நினைக்கிறேன், எனக்கு முடியாது போல என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இந்த குறைச்சலையும் உங்களுக்கு நிறைவாக்க முடியும். இப்படி என்னென்ன தேவைகள் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு குறைச்சல் இருக்கிறதோ ஆண்டவர் அப்படியே செய்வார். என்ன குறைவுகள் இருந்தாலும் அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கர்த்தர் அதை நிறைவாக்க முடியும். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, தேவரீர் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவரே குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே எங்கள் குறைச்சல்களை எல்லாம் நீர் நிறைவாக்க முடியும். அப்படியே தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் என்னென்ன குறைச்சல்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நிறைவாக்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனுடைய வல்லமை இன்றைக்கு நிறைவாய் இறங்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய ஆசீர்வாத டிவியின் ஒரு நாள் வாலிபர் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. சென்னையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை நீங்கள் கட்டாயம் இந்த ஒரு நாள் வாலிபர் கூட்டத்திற்கு அனுப்பி வையுங்கள். 10 மணி முதல் 4 மணி வரை நடைபெற இருக்கின்றது. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த வாலிபர் கூட்டத்திற்காக வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில், அதாவது உங்கள் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை இந்த நாளில் கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.